ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யாரும் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமானந்த் அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மூவி ரிவ்யூவர், மொக்க படத்தெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ரோஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்க கட்டத்தில் வந்து பேயே வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புது. என்ன இன்விடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் தேட்டரில் ஒரு படம் போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா வந்து ஃபேன் பேஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்து எங்கள் தேட்டரும் பப்ளிசிட்டி ஆகும், அந்த மூவியும் பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வருது. உங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான ஒரு ஷோ வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ உடனே வந்து இவரும் அந்த தேட்டருக்கு போகிறாரு. போய் பார்த்தா அது வந்து ஒரு பாலடைஞ்ச தேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகாமல் ரிட்டன் வந்துடுறாரு. அப்புறம் தான் தெரியுது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த தேட்டருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தான் ஃபேமிலியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அந்த தேட்டருக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மூவிட்டேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாரா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஸ்டோரி வைஸ் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். எப்பயுமே இருக்க ஸ்டோரியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்காக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காமெடிஸுமே வந்து ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சந்தானம் அவங்களுக்கும் அந்த மொட்ட ராஜேந்திரன் அவங்களோட காமெடிஸ் வந்து அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளால் அவ்வளோக்கோ பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே, காமெடிஸும் ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டீங்களா? அதை என்னோட சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.